இக்கதையில் வரும் ஒவ்வொரு சம்பவங்களும் உண்மையே, எதுவுமே பொய் அல்ல. சத்தியமாக பொய் இல்லை. ஒரு நிமிஷம். ஆடியோ கேட்கலன்னு உங்கள் லேப்பையும் மைக்கெல்லாம் செக் பண்ணாதீங்க. அவர் கமிட்டடாக அவர் ஆள்கிட்ட அப்படி தான் பேசுவாராம். அது சரி, அவன் பேசுறது நம்ம கேட்கணும் பரவாயில்ல, பார்க்காத இந்த பொண்ணுக்கே கேட்காது போல. இந்த பையன் 2-3 நாளாக சரியே இல்லை. செமஸ்டர் எக்ஸாம் மூலமாக காலங்காத்தால் கலெக்டராக சட்டையை மாட்டி எங்கேயோ கிளம்புறான். எங்கன்னு தான் தெரில. இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் கைஸ். வாங்க நம்ம சேர்ந்தே படத்தை பார்ப்போம். இப்போ எதுக்கு அவன் படிக்கிறத பாதிலே நிப்பாட்டிட்டு எழுந்து வரான்னு பார்க்குறீங்களா? இங்கே எல்லாரையும் படிக்க வைக்கலாம். A few moments later. Many months later. One eternity later. உனக்கு வந்து அழகா தெளிவா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம படிக்கிறோம். இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு வந்து அழகா தெளிவா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம படிக்கிறோம். நீ முதல்ல சொல்லு, அழகா அப்புறம் சொல்றேன். வேண்டாம். 13 மார்க்ல 6 எட்டி எழுத மட்டும் ஒரு 10 மார்க் வாங்க. அதை சொல்லி தொலைறான் வா. மாமே ஐயோ, இப்போ எதுக்கு அவனுங்க எவ்வளோ பயப்படுறானுங்கன்னு பார்க்குறீங்களா? வரப்போகிற ஆள் அப்படி. அவனை பார்த்துட்டு நீங்களே அப்படி தான் சொல்லுவீங்க. என்ன படிக்கிறீங்க? நைட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு ஒரு 12 ரிவிஷனை போட்டு வரா பாருங்க, மற்றவங்க படிப்பை கெடுக்க. விடுவட்ட பையன். மெக்கானிக்கல் தண்ணி வந்து இங்கிருந்து மேல சொல்லிருக்கீங்க. ஸோ பொட்டான்சியல் எனர்ஜி அது ஸ்டோர் ஆகும். ஸோ நம்ம தேவையான டைம்ல வந்து அது இறக்கிட்டோம்னா நமக்கு வந்து எனர்ஜி வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்சல இப்போ நம்ம வந்து தேர்ட் 13 மார்க் பார்க்கணும். ஸோ அது வந்து லைஃப் ஸ்பேன்ல பார்க்கணும். அதில் பார்த்தனா ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ரஸ்ட் ஏர் எனர்ஜி ஸ்டோரேஜ் கான்ஸ்டன்ட் வந்து கான்ஸ்டன்ட் அது போய் பார்த்தா பாவுண்டியா பார்த்தா சரி அப்ப இது எக்ஸ்பிளைன் பண்ணனும். வீல்ல ஃபேன்ல என்னமோ நடக்குன்னு தெரியும். என்ன நடக்குது அது அப்போ உனக்கு தெரியாது. ப்ரோ வராதீங்க ப்ரோ, நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு என்ன ப்ரோ என்னடா பண்றேன் ப்ரோ? உங்களை மாதிரி இல்லை ப்ரோ, நான் இன்டர்னல்ஸும் எனக்கு கம்மி தான் ப்ரோ சொல்லியிருக்கேன். அதனால் நாளைக்கு எவ்வளோ ப்ரோ 45 தான் ப்ரோ அந்த அம்மா போட்டு. எவ்வளோ 45 தான் ப்ரோ. உங்களுக்கு 45 தான் நம்மள 45 சொல்லி எல்லாம் சி 45லாம் ஒரு இன்டர்னல்ஸா? நான்லாம் 45 செத்துருவோம். சி 9 பாயிண்டா இருந்தா 50 ஆகும். 45 புல்ஷிட். அடியோட மார்க். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். 45 கம்மியான இன்டர்னல்ஸா? அப்ப இது நம்மளோட அதிகமாக வச்சிருக்காங்க. இருக்கக்கூடாது, நம்மளோட கிளாஸ் அதிகமாக எப்படி இருக்காங்க? அப்போ சிஜிபி கூடாது. கோல்டு மெடல் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. சர்டிஃபிகேட் பார்த்து முடிச்சோம். ஒரே ஒரு கம்பல்சரி क्वेश्चन இதான் நான் வரும்னு சொல்லிருக்காங்க. சோ இது வந்து என்ன ஒண்ணும் இல்ல, 3 மேட்ரிக்ஸ் நம்ம போடுறோம் அவ்வளவுதான். A மேட்ரிக்ஸ், சிக்மா மேட்ரிக்ஸ், A மேட்ரிக்ஸ். K மேட்ரிக்ஸ் இந்த 3 ஃபார்முலா நீ சப்ஸ்டிட்யூட் பண்ணு. 3 இருக்குல, நீ சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே உனக்கு கிடைச்சிரும். சிக்மா மேட்ரிக்ஸ் நம்ம क्वेश्चनலே கொடுத்துருவா, நீ டிஃபரன்ட்ல இருந்து எடுத்து எழுதினாலே வந்துரும். A வந்து நம்ம எப்பயும் போல கால்குலேட் சால்வ் பண்ணிட்டா உனக்கு கிடைச்சிரும். இதான் கம்பல்சரியா வரும். கன்ஃபார்ம் இம்பார்ட்டன்ட். ப்ரோ ப்ரோ பக்கத்துல இம்பார்ட்டன்ட் டாபிக் சொல்றேன். அங்க போறீங்களா? சீக்கிரம் அங்க சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க வரீங்களா? இல்ல யோயோ ப்ரோ. சரி ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. உங்களால தான் ப்ரோ நான் பாஸ் ஆ. ஓகே ப்ரோ, எனக்கு கொடுத்து பாருங்க. அப்படியே போயிரலாம் வந்துறாத. ஏய் எங்க போயிட்டு இருக்க காலையில? லைப்ரரி ரூம்.
எக்ஸாம் இருக்கு படிக்கணும். அதான் போயிட்டு இருக்கு. தெரியாதா? ஓ ஒரு நிமிஷம், நமக்கு எக்ஸாம் நேத்தே முடிஞ்சாடா? டிஎஸ்பி பேப்பர் இருக்கு ப்ரோ, படிக்கணும். அது ஈஸி சப்ஜெக்ட் இல்ல? மெக்கானிக்கல்னா ஈஸி, படிக்கூடாதா என்ன? புரியல? அடி எத்தனை அமுகு டுமுகு அமால் டுமால்